தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு கொடுத்தது போதும் என்று சொல்லி நீ காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த கேயாசி மூலமாய் தேவன் என்ன அழகான காரியங்கள் செய்தார். எலிசா ஒரு விசை தனித்து இருக்கும்போது, எலிசாவும் கேயாசியும் இருக்கும்போது பெரிய சேனை கேயாசியையும் எலிசாவையும் சூழ்ந்து கொண்டது. கேயாசி பயந்து போய்விட்டான். எலிசாவிடத்தில் சொல்லுகிறான். எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து, இவன் கண்களை திறந்தருளும். கண் திறக்கப்பட்டவன், உதவி ஊழியன், தேவன் செய்த மகத்துவத்தை கண்டவன். அப்படிப்பட்டவனுக்கே பேராசை. பேராசை சாபத்தை திறக்கும் கதவு. சாபம் வேணுமா? நல்லா ஆசைப்படுங்க. ஃபேஸ்புக்கை பார்த்து பார்த்து ஆசைப்படுங்க. உலகத்தை பார்த்து பார்த்து ஆசைப்படுங்க. அவனை பார்த்து இவனை பார்த்து ஆசைப்படுங்க. ஸ்தோத்திரம். சாபம் உங்களுக்காக திறக்கப்படும். இந்த கேயாசியுடைய பேராசை அவனுக்கு சாபத்தின் வாசலை திறந்து விட்டது. அவன் மட்டுமல்ல, அவன் சந்ததியே சபிக்கப்பட்டது. உன் பேராசை உன்னோடு அழிவதில்லை. உன் பேராசை உன் சந்ததியவே பாதிக்கும். உன் மரபணுவையே பாதிக்கும். நீங்க உங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களை உங்கள் ஊழியக்காரனாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் தீர்க்கதரிசியாய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், எங்களுடைய மனது உங்களோடு கூட வரும். வரும். மறக்காதீங்க. உங்க அம்மா அப்பா வரமாட்டாங்க. பலிபீடத்தில் உங்களுக்காக பலி செலுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனுடைய மனது உங்க கூட வரும். உங்க கூட வரும். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, நீங்க துக்கப்படும் போது, நீங்க வேதனைப்படும் போது, எங்க மனசு உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய மனதும் உங்களை பின்தொடரும். ஊழியக்காரனுடைய மனதும் உங்களை பின்தொடரும். எப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த கேயாசி ஓடி போறான். அந்த நாகமான், ஸ்தோத்திரம், அவனுடைய ரதத்துக்கு பின்னாடி ஓடுறான். பணத்தை வாங்க ஓடுறான். சலுகையை வாங்க ஓடுறான். சாபத்தை வாங்க ஓடுறான். நம்ம ஓட்டம் நித்தியத்துக்கு நேரா இருக்கணும். ஆனா இவன் ஓட்டம் சாபத்துக்கு நேரா போச்சு. சாபத்துக்கு நேரா போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சாபத்துக்கு நேரா ஓடுறாங்க. ஆசீர்வாதத்துக்கு நேரா ஓட வேண்டியது, ஆசீர்வாதத்துக்கு நேரா உழைக்க வேண்டியது, ஆசீர்வாதத்துக்கு நேரா ஜெபிக்க வேண்டியது. இன்னைக்கு அநேகர் சாபத்துக்காக ஓடுறாங்க, ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.